Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான டிஃபரண்டான ஒரு ரெசிபி. லாஸ்ட் வீடியோல பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெடி பண்ணிருந்தோம். சோ அதோட சீடை வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோல அது ஒரு கறி மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பலாக்கொட்டை வந்துட்டு உடம்புக்கு நல்லது தான். எதுவுமே அந்த சீசனில் அளவாக நம்ம சாப்பிடும்போது அது எப்போவுமே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ பலாக்கொட்டையை நான் வந்துட்டு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த தோல் வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் இல்லை தண்ணியில் ஊற வச்சு வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்கலாம். உங்களுக்கு நீட்டாக வேணும்னா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே வந்துட்டு சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் நறுக்கின பலாக்கொட்டையை சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்துட்டு உப்பும் சேர்த்துட்டு அந்த இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம 2 விசில் விட்டால் போதும். உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துடும். ஸோ ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் 1 இல்லைனா 2 விசில் போதும், உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். இது பார்த்தீங்கன்னா விசில் விட்டாச்சு. நம்ம வந்து விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த தண்ணியை நம்ம அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் திருப்பி நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எப்படி கறி மசாலா செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் 3 கிழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை. ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி பேசிக் மசாலா செய்யும் போது நீங்கள் மஷ்ரூம் கறி கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 கிலோ பலாக்கொட்டைக்கு நம்ம வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். 1 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூடவே பலாக்கொட்டையை வேக வைக்காமையும் சேர்க்கலாம். பட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக பிரட்டிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதாவது சாம்பார் மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க, மல்லியும் மிளகாயும் சேர்த்து அரைச்சது அந்த மிளகாய் தூள். அது கூடவே கறி மசாலா தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து பலாக்கொட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு உப்பு கம்மியாக சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதங்கியாச்சு வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட. நம்ம இப்போ வேக வச்சுருக்க பலாக்கொட்டையும் சேர்த்துடலாம். பலாக்கொட்டையிலையும் உடம்புக்கு நல்லதான நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லிமிட்டடாக நம்ம எப்பவும் பொரியல் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சீசன் டைமில் சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நிறைய மித்ஸ் இருக்குது. ஜாக்ஃப்ரூட் சீட் சாப்பிட்டா அது வந்துடும் இது வந்துடும்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பாதிப்பு இல்லை. நம்ம சமைக்கிற முறையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா உங்களுக்கு ரா ஸ்மெல் போயிட்டு ட்ரை ஆகணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு நல்லா ட்ரையாக ஆகணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கீரை சாம்பார் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பலாக்கொட்டையில் ஒரு மைல்டான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து அந்த காரமும் ஸ்வீட்டும் இருக்கிற அந்த இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட் அண்ட் காரமாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.